ஓகேன்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம 585 500 மணி நேரம் ஓடிருச்சு. அதோட ஆயில் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வாங்கிக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ரால் சிஆர்பி டர்போ மேக்ஸ் 1540 C4. அதே மாதிரி ஒரு ஆயில் ஃபில்ட்ரு, ஒரே ஒரு சிங்கிள் டீசல் ஃபில்ட்ரு. இப்போ வர வண்டிக்கெல்லாம் சிங்கிள் டீசல் ஃபில்ட்ரு ஆகிட்டாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டர்போ இது தான் கொடுக்குறாங்க இங்கே ஸ்டோர் ரூமில். அதனால் வந்து அது டர்போவில் மஞ்சள் கலர் வரும்ல, அந்த ஃபில்ட்ரு தான் தராங்க. அதனால் நான் வந்து நோவோ இது வாங்கிக்கிட்டேன். அது ஏன் மஞ்சள் கலரில் போடணும், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். அது இதுவும் ஒன்று தான், நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றி போட்டால் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகணும் அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே நல்ல ஃபில்ட்ரு தான். ஓகேவா? அதோடு இது வந்து 70 ரூபா ரேட்டு அதிகம் தான், ஆனால் அதனால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சாமி ஆயில் பிடிங்கி விட்டுறலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆயில் பிடிங்கி விட்டுறலாம். 500 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பர் சாமி. ஆயில் ஃபஸ்ட்டு பிடிங்கிறதுக்கு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு பானட் ஓப்பன் பண்ணிடலாமா சாமி? இதற்கு இந்த வாங்கி கிளவியே இந்த மையில். இதோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5 லிட்ரு 2714 ரூபா போட்டிருக்குறாங்களா. ஆனால் வந்து 2400 ரூபா தான் வாங்கினாங்க. இந்த 2 ஃபில்டரும் சேர்த்து 550 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2400 2900 ரூபா. சர்வீஸ் ஜாமானை மட்டும் 2900 ரூபா. வேறு எதுவும் இல்லை ப்ரோ. இதில் என்ன இருக்குதுன்னா வேறு என்ன, அதுக்கு ஒரு வாசர் வரும், அது வீட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு வாசர் எடுத்துக்கலாம்ப்பா. அது கடைசி எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ பானட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இழுத்து பிடிப்பா. ஓகே. ஆயில் எங்கேப்பா ஊற்றணும்? ஆயில் இந்த பக்கவா? இந்த சைடு வந்து இது வழியாக தான் ப்ரோ ஆயில் ஊற்றுறது இந்த வண்டிக்கு. கழட்டுவோம்ல, கட்டிமிட்டு தான் போட்டு கழட்டணும் மாட்டேங்குது. ஓகே ஓகேன்பா. ஆயில் பிடிங்க விட போத கண்ணி பண்ணுறோம். அம்மி அது பிடுங்க. இல்லை மேலே. இன்றைக்கி இவர் தான் வந்து இன்றைக்கி சர்வீஸ் மெக்கானிக். எடுத்து வைப்பா. மேலே வச்சிருங்க. இங்கே வச்சிரு, இங்கே வச்சிரு. அடுத்து நம்ம ஜேசி வேறு வந்துருச்சு. அடுத்தது இதை கழட்டு மேலே. இப்படி இப்படி. அங்கே வச்சிரு. நான் அடியில் ஆயில் நட்டு பிடிக்க விட்றேன், உங்கள் கையில் ஆயில் ஆயிடும். ஓகேன்பா. இதெல்லாம் லூஸ் விட்டுட்டோம். ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே நான் ஒண்டி தான் காரணம், அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டு என்னோடய எப்படி சொல்கிறது லூஸ் விட முடியல. ஸோ அதனால் 500 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டிட்டேன் நண்பா. ஆயிலில் பசையே இல்லை. 7.5 லிட்டர் ஆயில் வந்து மாற்ற முடியல. 550 மணி நேரம் பக்கமாக ஓடிருச்சு. இது வேணா நம்ம பெருசு எடுத்துகிட்டு வாப்பா. ஓகேன்பா. அடுத்தது இவங்களுக்கு ஜேசிபி வேலை முடிஞ்சிருச்சான். நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சு. அதிலே வடிகட்டி விட்டுரு. வடிகட்டி விட்டு உன்னுடைய ஆயில் கையிலேயே கொண்டு போய் அதை எஞ்சி விட்டுரு. வெயிட்டாக இருக்குது. இப்போ ஃபில்ட்ரு வந்து ஆயில் சீரிஸ் பண்ணும் போதே தெரிஞ்சு போயிடும் ப்ரோ. நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டி விட்டோம்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ மஸ்ட் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி போட்டு வந்துருப்பா. அடுத்தபடி என்ன வேலை நடக்க போகுதுன்னா, அது ஒரு பக்கம் ஓடு விட்டோம். டீசல் ஃபில்ட்ரு மட்டும் கழட்டிட்டு மாற்றிடலாம். எனக்கு மேலே என் மகனுக்கு ஆர்வம் அதிகம் ப்ரோ. இதில் வந்து சிங்கிள் ஃபில்ட்ரு. ஒவ்வொருத்தரும் கன்ஃபியூஷன் ஆகுவாங்க ப்ரோ. இந்த பழைய வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபில்ட்ரு, எது பிரைமரி ஃபில்ட்ரு எது செகண்டரி ஃபில்டர்னு தெரியாது. இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. இப்போ வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஃபில்ட்ரு தான். தண்ணி இறக்கி இருக்க மாட்டேங்குது. ஃபில்டருக்கு மேலே துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படி இறக்கவே கூடாது. தண்ணி இறங்கி இருக்குது. தண்ணிக்குது. இதுல எவ்வளோ தண்ணிக்குது பாரு. எப்படி இறங்கிருக்கும் தான் தெரியல. அது கீழே ஊற்றி இதில் ஊற்றாது. ஃபில்டரை பார்க்கும்போது இதில் துரு பிடிச்சிக்குது. மேலே பாரு, டாப்பை பாரு, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி துரு பிடிச்சிருந்தாவே தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி. இது எல்லாமே தண்ணி தான். இதுலேயே தண்ணி இருக்குது. இதே ஆகாது.
எப்படி தண்ணி இறங்குச்சுன்னே தெரில. ஒருவேளை டாப் இல்லாதனால இத்தனை நாளாக மூடி ஓப்பன். இதுக்கிட்ட டாப் இல்லாதனால மூடி வெளியே தான் இறங்கியிருக்கணும். இன்னுமே வந்து உழுவுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, நம்ம பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு தண்ணி நின்று துரு பிடிச்சி கிடக்குது தெரியுதா? இது எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணணும். இந்த டாப்பு போடாதனால தான் இது தண்ணி அப்படியே உள்ளே இறங்கிருச்சு. இது மாதிரி தண்ணி இறங்கி அடிக்கடிக்கு அப்படியே ஓட்டினோம்னா கண்டிப்பாக பம்பு நாச்சல் வேலை வச்சுருந்தோம். இனிவே இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்காத பார்த்துக்குவோம். சாமி போய் திருப்பி எடுத்தா ஓட 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 ஓடு மேலே எடுத்தா இங்கே இருக்குது எடுத்தா எடு எடுப்பா எடுப்பா வீடியோ இருக்கிறாங்களா எடு. நம்ம இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு இதெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்தால் தான் வரும், வேறு வழி இல்லை. நான் இதை எடுத்துகிட்டு பழப்பழன்னு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணேன். இங்கே பாருங்கள் தெரியுதா? ஏதோ ஒரு சின்னதாக கோணுதி மாதிரி இருந்துட்டு நம்பினீங்கன்னா இந்த பழைய ஓரிங் வெளியே வந்துடும். இந்த ஓரிங் போட விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் ஒழுவும். நம்ம எடுக்காம இல்லை எடுக்கிற டீசல் இருக்குல்ல, டீசல் கேட்டோவில் வர போடல, கேட்டோவில் போட்டு பண்ணுங்கள். டீசல் ஃபுல்லாக இருந்தால் கேட்டோவில் போட்டு பண்ணுங்கள். ஒரே கையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால பண்ண முடியல ப்ரோ. ஓகே நம்ம பாருங்கதா அவ்வளோதான். இந்த வாசை எதுக்கு இதை மாற்றினோன்னா இது ஃபில்டரோடையே கொடுத்துருவாங்க. வேறு ஒரு பக்கம் மட்டமாகுதா, ஒரு பக்கம் நல்லா தேஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ கீழே சுத்தமாக ஒருத்தோட தொடச்சி விட்டு எப்படியே மாற்ற வேண்டியதான். எங்கே சாமி புது வரீங்க? இந்த பழைய புது வரீங்கடு. இல்லைடா. அந்த வாசல் எடுத்து சாமி தோட நான் கிடக்கு போரு. ஓகேன்பா, அடுத்தது சுத்தமாக தொடச்சாச்சு, பளிச்சுன்னு கொண்டாந்தாச்சு ஒரு வழியாக. ஆனால் தண்ணி இறங்கி வச்சா தான் பிரச்சனை. அங்கங்கே இதே உப்பு படிச்சிருக்குது, அதை எடுக்கவே முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே மாப்பிள்ளை சாமி இதை எடு, ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு. சிங்கிள் ஃபில்ட்ரு போடவும் எல்லாத்துக்குமே இப்போ ஆயில் சீரிஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். இந்த பக்கம் எடுப்பா. எடுத்துக்குள்ளே போடு, கப்புக்குள்ளே ஒரே ஃபில்ட்ரு வேலை முடிஞ்சுது. ஆனால் ரேட்டு 300 ரூபா வருது. அது 2 ஃபில்ட்ரு வருது, இது ஒரு ஃபில்ட்ரு காஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அந்த பக்கம் பாரு, பின்னாடி பாரு, திருப்பி பாரு. அதை ஓப்பன் பண்ணு. எடு, அந்த லப்பர் வச்சுட்டு போடணும். ஓகேன்பா. இந்த ஃபில்ட்ரு நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வந்து பாரு, சாஃப்டாக இருக்கிறது மேல் பக்கம், இந்த ஹார்டாக இருக்கிறது கீழ் பக்கம். இப்படி தான் ஃபில்ட்ரு வரும். இந்த பொசிஷனில் தான் போடணும். இந்த பொசிஷனில் இந்த பேர் போட்டிருப்பான் பாரு, போஸு, இது அந்த பேர் மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. இதை வச்சு இந்த ஹோல்ஸ் இருக்குதுல, இதை வச்சு அவ்வளோதான். இவ்வளோதான் இதோட ப்ராசஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே தூக்கி மாட்டலாம். இதுவும் ஃபில்ட்ரு பாருங்கள் ஆடாகிறதுக்கு அந்த நல்லா பக்காவாக வேலை செஞ்சுருக்குறாங்க. இப்போ இதை இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இதில் ஒரு ஓரிங் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஓரிங்கே எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு தான் போடணும். நான் இதே பாருங்கள், வாசரை ஒன்று வாங்கிட்டு வந்தால் வாசரை எங்கே வச்சேன்னு தெரில, வாசரை காணோம். சாமி கோணுசி வேணுமே, எடு நல்லப்புற. ஓகேன்பா, இதுதான் புது லப்பரு. இந்த லப்பரை வந்து தூக்கி எரிஞ்சிடாதீங்க, ஒரு நாளைக்கு எமர்ஜென்சி ஆகும். சப்போஸ் ஒவ்வொரு வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லப்பரே வந்து ஏமாற்றிடும். புதுசாக மாட்டுவோம், ஆனால் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னால பிதிங்கிச்சுன்னா டீசல் பிடிக்கும். அப்புறம் இதெல்லாம் தனியாக கிடைக்காது, எங்கேயும் வாங்க முடியாது. இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எமர்ஜென்சி ஆகும். ஓகேவா? இப்போ இருந்த மாதிரியே அதுலேயே ஸ்டெப் இருக்கும் ப்ரோ. அந்த ஸ்டெப்பில் அப்படியே கொண்டு வச்சிட்டிங்கன்னா அழகாமல் உட்காந்துக்கும். தெரியுதா? அப்படி அந்த ஸ்டெப்பில் ஒரு கையில் பண்ணுறதுனால உட்காந்து ஜாமியில் அவ்வளோதான் ப்ரோ. இப்போ கப்பை போட்டு டைட் பண்ணி போயிருந்தேன். இரு சாமி இரு நான் வச்சு பிடிக்கிறேன். நான் டைட் பண்ணுவியா? நீ மேலே நட்டு டைட் பண்ண. பண்ணிட்டியா? இங்கே தள்ளுண்ணா.
லிஃப்ட் பண்ணணும். இப்போ நம்ம லிஃப்ட்டு பண்ணி டீசல் ஃபில்டரில் வடியும். சட்டி எடுத்தாப்பா, சட்டி எடுத்த மேலே பிடிப்பா, சட்டி எடுத்தா பிடி. டீசல் ஃபில்டர் நம்புச்சுன்னா நிறையா வெளியே வரும். இப்படி ஏர் லாக் எடுத்து அப்புறமேட்டு மேல் நெட்டை ஃபுல்லாக டைட்டு பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஏர் தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஃபில்டர் நம்பலை. நான் நம்பினோன்னு பாருங்க, டீசலில் வரது உங்களுக்கே தெரியும். நம்பிட்டு கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வேறு நுரை வருதா, அந்த நுரையே வரக்கூடாது, வெறும் டீசலாக வரணும். இப்போ பாரு டீசலாக வருதா, சரி சாமி கீழே ஊற்றா, நல்லா பிடி. கீழே எதுக்கு ஊத்துறா? இப்போ அதை எடுத்து கொண்டு வாங்கி ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ரஸர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பண்ணி டைட் பண்ணிடுங்க ப்ரோ. இதை வந்து டைட் பண்ணும்போது லெவலாக பண்ணுங்க. ரொம்ப டைட் பண்ணியிருந்தால் கப்பில் இருக்கிற மரம் கட் ஆயிரும். ரொம்ப சேஃப்டி. கழட்டு ஃபில்டர் சுத்தம் பண்ணிட்டு கொடு, எடுத்து கொடு காயத்துலேருந்து. ஆயில் இந்த ஃபில்டர் வரும்போது எதுக்கு ஆயில் வைக்கிறோம்னா டைட் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கோசரம் ஆயில் வைக்கிறோம். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் ரூம்லேயே வந்து டர்போ ஃபில்டர் தராங்க ப்ரோ. அதை மட்டும் கேட்குவாங்க, நோவோ ஃபில்டர் வாங்கி போட்டுக்காங்க, இதுதான் நல்லாயிருக்கும். டர்போ ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா மஞ்சள் கலரில் இருக்குது, அதை போய் இதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு இதோட ஃபில்டராகவே கொடுத்துடலாம் நம்ம. அது நான் கேட்டு எனக்கு டர்போ ஃபில்டர் தான், சரி நோவோ ஃபில்டர் வேணும்னு சொல்லி நான் கேட்டு ஒரு அடி வாங்கிட்டு வந்துக்கிறேன். இப்படி திருப்பி போடு ஸ்பேனர் திருப்பி போடு. இது ஃபேனர் இருந்தால் அது மாதிரி ஒன்று வாங்கிக்காங்க ப்ரோ, நல்லாயிருக்கும். கழட்டுறதுக்கு ஈஸி, டைட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, இதோட ஒர்க் ஃபினிஷ். அப்புறம் மெயினாக மறக்காமல் இந்த தலைவரை போடுங்க. நிறையா பேர் போட மாட்டேங்க, ஏன்னா புதுசாக ஆயில் சர்வீஸ் பண்ணுற நண்பர்கள் மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். நானே மறந்துருக்கிறேன் அதில், இப்போ மறக்கிறதில்ல, இப்போ உஷாராகிக்கிட்டேன். ஏன்னா 2-3 ஐட்டம் அப்படி தான் பாசர் போட விட்டுறது, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டில் அது மாதிரி மாட்டினேன். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க, கழட்டினீங்கன்னா ஆயில் நெட்டு போட்டிருக்கிறானுங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆனால் ஆயில் நெட்டு சிம்பிளாக இருக்குதுல்ல பாருங்களேன், வேலை முடிஞ்சுது. இதை போட்டு டைட் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சுது. ஆயில் ஊற்றிட்டு கடைசியாக ஸ்கேஜஸ் செக் பண்ணிக்க வேண்டியதான் ப்ரோ. ஓகே நம்ம இங்கே ஒரு பெரிய மனுஷன் பாருங்கள், கேன் சீல் ஓப்பன் பண்ணுறாராம். பண்ணு அப்படி பண்ணக்கூடாது மீல், நீ வாடா. எப்படி இதில் வச்சு குத்தணும். இந்த அப்படி வீடியோடு நான் பிடிக்கிறேன். இந்த கை எடுத்துக்க, விரல் மறைக்குது பாரு. அப்படி பிடி. எப்படி உடச்சிட்டா, இப்படி தான் உடச்சி பழகணும். இதில் எவ்வளோ காசு இருக்குது, 90 ரூபாய் இருக்குது. அப்படி இப்படி கையை மறைக்காது சாமியே. சரி விடு நீ பிடி. ஓகேன்பா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் 90 ரூபா இருக்குது. இதை எப்படி நம்ம சோப் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். நம்மளது ஆயில் சர்வீஸ் பண்ணால் எல்லாமே இதில் தான் பாட்டிக்கும். அதா பாஸ்ட்டுக்கு ஸ்கேன் இருக்கும், கேஸ்ட்ராலுக்கு பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணால் ஸ்கேன் பண்ணால் 90 ரூபா வந்துருச்சு. இதை டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிக்கணும்பா, வேலை முடிஞ்சிருச்சு. இது அதே இன்னொரு ஐட்டம் பண்ணிட்டா ஆல்ரெடி இந்த ஸ்கேன் பண்ணிட்டாங்க அந்த கூப்பன் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இது டேரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிக்கும். அவ்வளோதான். இப்போ 2400 ரூபாய்க்கு இந்த ஆயில் எடுத்தேன்.
90 நமக்கு வந்துருச்சு. ஆக மொத்தம் 2000 இதுக்காமே போட்டக்கூடாது. அப்போ 2310 ரூபா அந்த ஆயிலோட ரேட்டு. கையெடுத்துக்க நான் உடச்சிக்க கையெடுத்துக்க இனிமேல் எதுவும் கை வைக்காத. அவ்வளோதான். இந்த வண்டிக்கு வந்து 7.5 லிட்டர் தான், அதிகமான இல்லை, 7.5 லிட்டர் மட்டுமே. சிரிப்பை பட்ட குழந்தை அப்படியே போய் ஆயில் ரீஃபில் பண்ணிட்டா வேணாம். நாம் ஏன்னா ஓரமாக ஓட்ட போடுறோம். கட் பண்ணுறா சொல்ல மானத்தை வாங்குறதுக்குன்னு கேட்க மாட்டியா? கீழே போகாதுக்குமா? கீழே வடி தானே போடுற ஆயில். ஆமாம் ஊற்றுது. ஊற்றுது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பாலா ரெடி பண்ணி பத்திரி பிடிச்சிக்கிறியா? வீட்டில் சின்ன பொண்ணை இருக்குமே, எல்லாம் வெறும் கருப்பு எல்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் போனால் எல்லாத்துக்கும் ஊத்துறதா இருக்குது பாருங்களேன். ஓகே நம்பா, அவ்வளோதான். சிந்தாமல் சிரத்தராமல் ஊற்றியாச்சு. ஒருத்தவங்க ஸ்கூல் முடித்த உடனே வந்துட்டார் சார். என்னத்த படித்தானே தெரில, ஏதோ பேருக்கு படித்தேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது நாய். எடுத்துக்கா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. தலையில் தேய்ச்சிக்காடா. இதுனா எண்ணெயா? ஆமாண்டா, எண்ணெய் தானே, அதை ஆயில் தானே சொல்லுவாங்க. கோகனட் ஆயில். இதுமா இது கேஸ்ட்ரால் ஆயில். இது வேற ஏதாச்சும் சொல்கிறேம்மா. இதை தேய்ச்சா முடி கொட்டி போயிடும். முடியெல்லாம் கொட்டாரடே, அழகான முடி கொட்டி கடைசியாக இந்த நெட்டை போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். அடுத்தது போட்டுவிட்டு லைட்டாக கடிங்கல டைட் பண்ணி விட்டுடலாம். ஆயில் கரெக்டான அளவு வந்துருச்சான்னு அவனை விட்டு இடிக்கணும்டா. செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இடிக்கணும்டா. 2 பாயிண்ட் இவ்வளோட இருக்குது. இன்னும் மேலே ஃபில்டருக்கெல்லாம் வந்துச்சுன்னா இவ்வளோட குறைஞ்சிரும். ஒவ்வொருத்தர் இதை கேட்குறீங்க, என்ன ப்ரோ ஃபில்டரில் பிரத்தரில் ஆயில் வருதுன்னு. எல்லா வண்டியிலையுமே நம்பர் தட்டுது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி இடத்துலேருந்து வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? அந்த பக்கம் எல்லாம் பண்ணிட்டோமா? ஸ்டார்ட் பண்ணாமல் சாமியே. ஓகேன்பா, அவ்வளோதான். ஆயில் சீரிஸ் வேலையை முடித்து விட்டோம். என் பையன் வேறு டாட்டா சொல்கிறான். இவ்வளோதான். ஒரு 5 இது வந்து சர்வீஸ்லேருந்து வந்தாங்கன்னா, ஸ்டோர் ரூம்லேருந்து வந்தாங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். சிம்பிள் வேலை தான். நம்ம பைசன் பை கூட என்ன பண்ணோம், ஏர் டூமை கழட்டி க்ளீன் பண்ணி போடணும், 2 ஃபில்ட்ரு மாட்டணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதுக்கு அது மாதிரி இல்லை. இதெல்லாம் ட்ரை ஏர் ஃபில்ட்ரு, டெய்லியும் அதை ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கிறோம். அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? 3000 கூட இல்லை. இப்போ கூப்பனில் 100 ரூபாய் எடுத்துட்டேன். 2900 ஆயில் சீரிஸ் வேலை முடிஞ்சுது. ஒரு 450 மணி நேரம் 400 மணி நேரத்தில் மாற்றுறதுக்கு என்ன? இது ஃப்ரெண்டு கிரோன் ஆயில் மட்டும் மாற்றணும். 1000 மணி நேரம் ஓடிக்குது. இன்னொரு 1000 மணி நேரம் ஓடின வாட்டி மாற்றினா போதும்னு நினைக்கிறேன். எனிவே பார்ப்போம். உங்கள் ஊரில் பழைய ஆயில் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, வண்டி ஆயில் சீரிஸ் பண்ணுறது என்ன ரேட்டு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். கதம் அங்கே ஒருத்தவங்க சொல்கிறான், இங்கே ஒருத்தவன் சொல்கிறான். நல்லா தான் தெரியுறேன். சரி. 2 நாளாக எங்கே வீடியோ 3 நாளாக எடுத்தீங்க, இப்போ சந்தோஷம் காணான்னு கேட்குறாங்கடா. பைத்தியம். சரி, போதும் வா.